அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்ப எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம். ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலேயே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு. பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில பறந்து போ, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அருமையான தலைப்பு. படம் பார்த்தேன், அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார். சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு. தொலைக்காட்சியில வருகிற படங்களை கூட நாம இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல. ஒன்று வயலன்ஸ் அதிகமா இருக்கு, இப்படி ஒரு 2 பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடுறாங்க, அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு. எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயகன் மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான். அங்க இருக்கிறார, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு 8 வயசு பையன் மனசுல என்ன இருக்கும்? உன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு அவன் கேட்கிற அந்த லாஜிக்கு. அது மட்டும் இல்லை, அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் அடி மனசு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும். அதை விட மிக காஸ்ட்லியான அந்த போர்டை ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான். நமக்கு தான் வேல்யூ அதிகம், ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை, அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையாக காட்டி இருக்கிறார். ஒரு அருமையான படம் இது. எல்லாரும் கட்டாயம் பாருங்க. நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது. எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை. நீங்க எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு போறீங்களே, அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க, வெளியில பூட்டிட்டு போயிடுறீங்களே, உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்கு. அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம். எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ, இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ, மலேசியா போன்றாங்க. இல்லை, நம்ம ஊர் காடுகள்ல, நம்ம ஊர் கிராமங்கள்ல, நம்ம ஊர் குளங்கள்ல, வெளிகளிலே இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையை தேடுங்கள், அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள், அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.